வணக்கம். வெல்கம் டு வர்ணிகா மிஸ்ட்ரி வேர்ல்ட். என்னது, பனிக்கு நடுவுல மர்மமான கதவு இருக்கா? அங்க போனா வேற உலகத்துக்கு போயிடலாமா? சமீபத்துல அண்டார்டிகாவுல சாட்டிலைட் மூலமா ஒரு விசித்திரமான கதவு போன்ற அமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இன்டர்நெட்ல பெரிய வைரல் ஆச்சு. இதை பார்த்த நெட்டிசன்ஸ் எல்லாம், இது ஏலியன்ஸ் கட்டுனது, அப்புறம் இது வேற உலகத்துக்கு போற போர்ட்டல்னு கிளப்பி விட்டுட்டாங்க. ஆனா உண்மையிலேயே அங்க என்ன இருக்கு? இதுக்கும் அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க சிம்பிளா பார்க்கலாம். இந்த பனிக்கதவு அண்டார்டிகாவோட குயின்மார்ட் லேண்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. கூகுள் எர்த்ல இதை பார்த்தப்போ பனிக்கு நடுவுல ஒரு கச்சிதமான செவ்வக வடிவத்துல ஒரு வாசல் மாதிரி தெரிஞ்சது உண்மைதான். ஆனா இது ஏலியன்ஸோட கைவரிசை கிடையாது. இதன் பின்னாடி இருக்கிற அறிவியல் அறிஞர்கள் இதை ரொம்ப சிம்பிளா விளக்குறாங்க. இதுக்கு பேரு நூனாடாக் அப்படின்னு சொல்லலாம். பாறை அமைப்புகள். பனிப்படலங்களுக்கு அடியில மறைஞ்சிருக்கிற பெரிய பாறைகளோட நுனிப்பகுதி பனி உருகும் போது வெளியே தெரியும். இது சில நேரங்கள்ல ரொம்ப நேர்த்தியான வடிவத்துல சதுரம் அல்லது செவ்வகம் தெரிய வாய்ப்பு இருக்கு. அந்த பகுதியில நடந்த ஏதோ ஒரு பனிச்சரிவுனால அந்த பாறை மட்டும் தனியா வெளியே தெரிஞ்சிருக்கு. சூரிய ஒளி விழும் கோணத்தை வச்சு பார்க்கும்போது அது ஒரு ஆழமான குகை மாதிரியோ அல்லது கதவு மாதிரியோ நம்ம கண்ணுக்கு தெரியுது. இதை பெரேடோலியா அப்படின்னு சொல்றோம். அதாவது சம்பந்தம் இல்லாத ஒரு வடிவத்துல நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு உருவத்தை பார்க்கிற மனநிலைதான் இது. அந்த இடம் எங்கே இருக்கு? இந்த குறிப்பிட்ட வடிவம் அண்டார்டிகாவில் உள்ள ஜப்பானிய ஆராய்ச்சி நிலையமான ஷோவா ஸ்டேஷன் பக்கத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆராய்ச்சியாளர்கள் நடமாட்டம் உள்ள பகுதி என்பதால் அங்கு ஏலியன் பேஸ் இருக்க வாய்ப்பு மிக குறைவு. ஏன் அது கதவு போலவே தெரியுது? பனிப்பாறைகளின் விளிம்பில் சூரிய ஒளிப்படும் போது சில இடங்கள் மிக கருப்பாக தெரியும். இது ஒரு ஆழமான நுழைவு வாயில் போன்ற தோற்றத்தை ஆப்டிக்கல் இல்யூஷன் உருவாக்குகிறது. பனிப்பாறைகள் நகரும் போது அல்லது நிலச்சரிவு ஏற்படும் போது பாறைகள் உடைந்து ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் விழும். அப்படி விழும்போது அது மனிதர்களால் செதுக்கப்பட்டது போல நேர்த்தியான வடிவத்தை பெறுகிறது. சுருக்கமா சொல்லணும்னா அது ஒரு பெரிய பனிப்பாறையோட ஒரு பகுதிதான். காத்து அடிச்சதுள்ளையும் பனி உருகினதுள்ளையும் அது பார்க்க ஒரு கேக் மாதிரி தெரியுது. மற்றபடி அது வழியா நீங்க வேற உலகத்துக்கு எல்லாம் போக முடியாது. அங்க போனா பயங்கரமான குளிர்ல ஐஸ் கட்டியாத்தான் மாற முடியும். இது போன்ற விஷயங்கள் அண்டார்டிகாவில் நடப்பது இது முதல் முறை அல்ல. இரத்த நீர்வீழ்ச்சி, பிளட் ஃபால்ஸ். அண்டார்டிகாவில் ஒரு இடத்தில் இரத்தம் போல சிவப்பு நிறத்தில் தண்ணீர் கொட்டியது. பிறகு ஆராய்ந்து பார்த்ததில் அந்த தண்ணீரில் இரும்புச்சத்து அதிகம் இருந்ததால் காற்றுடன் வினைபுரிந்து சிவப்பு நிறமாக மாறியது தெரிந்தது. பனி விரல்கள். கடலுக்கு அடியில் திடீரென ஒரு ஐஸ் விரல் இறங்கி அங்கிருக்கும் மீன்களை அப்படியே உறைய வைக்கும். இதுவும் ஒரு விசித்திரமான இயற்கை நிகழ்வுதான். நமக்கு தெரியாத விஷயங்களை மர்மம் என்று சொல்வது சுவாரஸ்யமானதுதான். ஆனால் நுணுக்கமாக பார்த்தால் இயற்கை ஒரு சிறந்த சிற்பி என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த பனி போர்ட்டல் வெறும் ஒரு பாறை இடுக்கு என்பதுதான் அறிவியல் பூர்வமான உண்மை.